The side of a square is 5 centimeter. Find its perimeter. இப்போ பாத்தீங்கன்னா ஸ்கொயர் இந்த ஸ்கொயர்ல என்ன கொடுத்திருக்காங்க, ஈச் சைடு இஸ் 5 சென்டிமீட்டர். அப்போ பெரிமீட்டர்னா என்னது, பவுண்டரி. பவுண்டரியே கால்குலேட் பண்ணணும். இது 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 4 பவுண்டரியும் கால்குலேட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவோம், 4த்தையும் ஆட் பண்ணுவோமா, 5 + 10, 5 + 5 is 10, 15, 20. ஸோ அப்போ என்ன பண்ணணும், 4 multiplied by 5. இப்படிதானே வரும். ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர்? பெரிமீட்டர் ஆஃப் a square ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா 4 multiplied by S. ஸோ நம்ம வந்து ஒரு சைடை நம்ம எஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ இது வந்து ஒரு எஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னது, 4 சைட்ஸ் இருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம், 4 multiplied by S units. இங்க ஒரு சைடு, that is length of one side is equal to how much, 5 centimeter. அப்போ பெரிமீட்டர் என்ன வரும், 4 multiplied by 5 centimeter. That is equal to 4 5s are 20 centimeter. இதுவே நமக்கு ஏரியா கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏரியா என்ன ஃபார்முலா வரும், S multiplied by S, ரைட்? S multiplied by S. அப்போ S 2 தான் போடணும். S multiplied by S என்னது, S square. S square square units. இப்போ என்ன வரும், 5 multiplied by 5, that is equal to square units அப்படின்னா என்னது, 5 centimeter multiplied by 5 centimeter. இப்போ என்ன வரும், 25 centimeter square. இங்க பாத்தீங்கன்னா ஆட் பண்ணும்போது சென்டிமீட்டர் தான், மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரும். ஸோ இந்த 2 டிஃபரன்ஸும் உங்களுக்கு தெரியணும். பெரிமீட்டர்னா என்னன்னு தெரியணும், ஏரியானா என்னன்னு தெரியணும். கிளியரா?